வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பு. வாழ வழியில்லை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 இலங்கை தமிழர்கள் ராமேஸ்வரத்தில் தஞ்சம். இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு அபாய பகுதிகள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மொட்டு கட்சியின் மற்றுமொரு முக்கியஸ்தர் எதிர்க்கட்சி தலைவருடன் கைகோர்ப்பு. உயர்தர பரீட்சை முடிவுகளின் மீள் பரிசீலனை தொடர்பிலான முக்கிய அறிவித்தல். அரசாங்கத்தினால் வழங்கப்படவுள்ள புதிய சலுகை, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. கடற்கரையில் குளிக்க சென்ற இந்திய தம்பதியினர் நீரில் மூழ்கி சாவு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய 2 வர்த்தகர்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை வடக்குக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கும் முகமாக இந்த விஜயம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரபஞ்சம், திறன் வகுப்பறைகள், கட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது. அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சஜித்தின் இந்த விஜயம் முக்கிய விஜயமாக அமையும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. முல்லைத்தீவு பகுதியில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் இந்தியா ராமேஸ்வரத்தில் இன்று அதிகாலை தஞ்சமடைந்துள்ளனர். ஒரு சிறுவன், ஒரு சிறுமி உட்பட 6 பேரே ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற மரைன் போலீசார் அகதிகளாக வந்தவர்களை மீட்டு விசாரணைக்காக மண்டபம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈழத்தமிழர்கள் வாழ வழியின்றி அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த வருடத்தின் கடந்த 5 மாதங்களில் 25,000 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பல பாடசாலைகளில் நுளம்புகள் பெருகும் இடங்களை இனங்காணுவது மிகவும் முக்கிய விடயம் என அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட 90,000 நோயாளர்கள் இனங்காணப்பட்டனர். அதேபோல் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். மே மாத இறுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்தது. வரும் காலங்களில் பருவமழையால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. 93,874 இடங்களை ஆய்வு செய்துள்ளோம். இங்கிருந்து நுளம்புகள் பெருகக்கூடிய 28,310 பகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மேலும் நுளம்புகள் உள்ள 4,890 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமணசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொத்துவில் தேர்தல் தொகுதியின் ஏற்பாட்டாளரும் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான அப்துல் மஜீத் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்துக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொத்துவில் தேர்தல் தொகுதியின் இணை அமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அண்மையில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகிய மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் கோரப்பட்டுள்ளன. இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினுள் பிரவேசித்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஊடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயல்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்கலாக 50க்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாகவும் குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் $300 மில்லியன் முதலீடு செய்துள்ளது.
காணாமல் போன அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த சில வருடங்களில் சில பொது நிறுவனங்களில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள 5000க்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான வாகனங்களை கண்டுபிடிப்பதன் அவசியத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் அண்மையில் வலியுறுத்தி இருந்தது. இந்நிலையிலேயே காணாமல் போன வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பல வாகனங்களும் காணாமல் போன வாகனங்களாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆய்வு அறிக்கையின்படி சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 கார்கள் மற்றும் 1115 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 1794 வாகனங்கள் காணாமல் போயுள்ளன. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதை சற்று நிறுத்திக் கொண்டால் இப்பிரச்சனையை இலகுவாக முடித்துக் கொள்வதற்கும் இருதரப்பும் விட்டுக் கொடுப்புடன் பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்தார். மென்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் தடை காலம் எதிர்வரும் 15ஆம் திகதியுடன் நிறைவுக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தடை செய்யப்பட்ட இழுவை மடி தொழிலை எமது கடற்பரப்பில் நுழைந்து முன்னெடுக்க உள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த அரசு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அரசின் நடவடிக்கைக்கு வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம். எமது கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அந்த வகையில் நாங்கள் மீண்டும் ஒரு அறை கூவலை விடுக்கின்றோம். விட்டுக்கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்கள் நடவடிக்கையை பொறுத்துள்ளது என தெரிவித்தார். 4000 விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாராசூட் நாற்றங்கால் தட்டுக்களை 25% மானியத்தின் கீழ் வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது. குறித்த தீர்மானமானது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனைக்கு அமைவாக எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விவசாய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நாற்றுகளை நடுவதற்கு இந்த பாராசூட் நாற்றங்கால் தட்டுக்கள் பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள பாராசூட் நாற்றங்கால் தட்டுக்களின் அதிக நெல் விளைச்சல்களை பெற முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. கிரிந்த கடற்கரையில் குளித்து இந்திய தம்பதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடற்கரையில் பலத்த அலைகளால் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கிய இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் இந்திய பிரஜைகளான 35 வயதுடைய ஆண் மற்றும் 33 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் திருமணமான தம்பதிகள் எனவும் அவர்களது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப 10 தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய காலி, வவுனியா, அம்பாறை, புலனறுவை மற்றும் தெனியா ஆகிய இடங்களில் தாவரவியல் பூங்காக்களை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் இதை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஊர்காவல்துறை கண்ணகியம்மன் கோவில் துறைமுக பகுதியில் விழிப்புணர்வு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாரம்பரிய மீனவர்களின் கடற்தொழிலை பாதிக்கும் அட்டை பண்ணையை உடன் நிறுத்து, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே, மீனவர்களை வாழவிடு என்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினரின் ஒருங்கிணைப்பில் பொது அமைப்புகள், ஊர்காவல்துறை, கடற்தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதேவேளை முல்லைத்தீவு மாங்குளம் பிரதான வீதியோரத்தில் சுற்றுலா பகுதியாக அபிவிருத்தி செய்யப்படும் பகுதியில் மரநடுகை திட்டத்தையும் முன்னெடுத்தனர். சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் நீர்நிலையை சுற்றிலும் இழுப்பை மற்றும் பூமரக்கன்றுகள் நாட்டப்பட்டது. இந்நிகழ்வில் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் மணிவண்ணன் உமாமகள், கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர், சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியக பணியாளர்கள், கிராம அலுவலர்கள், பிரதேச செயலக ஊழியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக வாகன புகை பரிசோதனை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. சுற்றாடல் அதிகார சபை, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், போலீசார் இணைந்து இன்று குறித்த செயற்திட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது ஏனையின் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டிகள், பேருந்துகள், பார ஊர்திகள் என அனைத்து வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரி பணத்தை செலுத்தாமல் செல்ல முற்பட்டு 2 வர்த்தகர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மடிக்கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மதுபானங்களுக்கான வரியை செலுத்தாமல் செல்ல முயற்சி செய்த இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் ஒருவர் யாயல உடமித்த பகுதியை சேர்ந்த 42 வயதான வர்த்தகரும் மற்றவர் நீர்கொழும்பை சேர்ந்த 41 வயதான வர்த்தகரும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இருவரும் துபாயிலிருந்து 15 மில்லியன் பெறுமதியான பொருட்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் 20 மடிக்கணனிகள், 15 புதிய மடிக்கணனிகள், 15 ஐபோன்கள் மற்றும் 21 மதுபான போத்தல்கள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் பயன்படுத்திய 20 மடிக்கணனிகளுக்கு மட்டுமே வரி செலுத்தியதாக சிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 14 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சிவசிதம்பரத்தின் 22வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. நெல்லேடியில் அமைந்துள்ள சிவ சிதம்பரத்தின் சிலையடியில் குறித்த நினைவு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்ததுடன் நினைவேந்தலில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கரவெட்டியில் பெரிய தோட்டத்தில் அமைந்துள்ள முருகேசு சிவ சிதம்பரத்தின் இல்லத்தில் இன்று கரவெட்டி அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் உபாலி எஸ் பொன்னம்பலம் தலைமையில் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது. இதில் அமரர் சிவ சிதம்பரத்துடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்பு பிரதிநிதிகள் என பலரும் மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.